ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டிசம்பர் 19, அதாவது நம்ம 14th சேலஞ்சில் இன்றைக்கி தான் டே 2. ஸோ நம்ம டே 2ல் என்ன படிக்க போகிறோங்கிறத வழக்கம் போல் வாங்க பார்க்கலாம். வீடியோ ஆரம்பிக்கும் போது தொண்டை கட்டுக்குச்சு, நல்ல சவனம் தான். நாளைக்கு எனக்கு நீட் அண்ட் ஜே எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. அதே மாதிரி நான் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன புக் யூஸ் பண்ணி படிக்கிறேன் எல்லாத்தையும் அடுத்து வர ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் கண்டினியூஸாக வரும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிற சப்ஜெக்ட் தான் கெமிஸ்ட்ரி. ஸோ நான் கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் சார் எழுதி போடுற கிளாஸ் நோட்ஸ், அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்கூலில் சீக்கஸ் மாடியூல்னு ஒரு நீட் மாடியூல், அதுக்கப்புறம் அதே சீக்கஸில் ஜேஇ மாடியூல், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக டைம் இருந்தால் என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸு. ஸோ ஆனால் இது எப்போயுமே நான் என்ன பண்ணுறேன்னா, பிடி டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு வந்து அன்னைக்கு சண்டே தான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற நாள் டைமே இருக்க மாட்டேங்குது. ஹோம்ஒர்க்கு அது இதுன்னு படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வந்தால் படுத்து தூங்கணுன்னு தான் தோணுது, படிக்க தோணவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, ஒரு டீனேஜரோட வழி எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கெமிஸ்ட்ரி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ நம்ம பிடி டெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுவும் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். இது ரொம்ப அதிசயமான சம்பவம் தான். ஸோ இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால நான் எப்பயும் வீட்டில் எப்பயும் இருக்க மாட்டேன், மேக்ஸிமம் இருக்க மாட்டேன். அப்படியே இருந்தால் தூங்கிட்டு இருப்பேன். பிடி டெஸ்ட் ஒழுங்காக பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கும் விளையாட போகிறேன். அதுக்கப்புறம் 9 o'clock மேலே வழக்கம் போல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தான். பாய். ஒன்ஸ் அகேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கடைசியாக நான் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபோனு சார்ஜர் இல்லை, வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அதனால் வீடியோ எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிடி டெஸ்ட் போய் எழுதிட்டேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா பிடி டெஸ்ட் இந்த தடவை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். மற்ற டெஸ்ட்டோட இந்த தடவை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் மை லைஃப். ஸோ நான் மற்ற விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம டே 2 இதோட முடிஞ்சுது. ஸோ நம்ம டே 2 5 hours படித்து சேலஞ்சில் இன்னும் ஸ்ட்ரீக் வச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம இந்த சேலஞ்சை கரெக்டாக முடிக்கிறோமா இல்லையாங்கிறத வந்து பார்ப்போம்.